வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு 2026 ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய முறை, என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், என்ன வகையான சலுகைகள் அரசு தரப்பில் வெளியிடுள்ள, குறிப்பாக சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவது பற்றிய அறிவிப்புகளும், அவற்றில் எவ்வாறு பயன்பெற முடியும் அது பற்றிய அறிவிப்புகளையும், அதேபோல் ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள், அதாவது பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும் பணிச்சான்று வழங்குவதில் காலதாமதம், அவற்றில் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் 2026 டிஎன்டிஇடி ஆசிரியர் சிறப்பு தேர்வு 2026 ஏப்ரல் 4 சற்று முன் 6 முக்கிய அறிவிப்பு. இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய டேட் சம்பந்தமாக, அதாவது ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர்கள் www.trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 10/4/2026. 2026 ஏப்ரல் மாதம் 10 விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. இந்த தேதிக்கு பிறகு இணையதள இணைப்பு துண்டிக்கப்படும் என்பதால் முன்கூட்டியே விண்ணப்பிப்பது அவசியம். பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஆகிய இரண்டிற்கும் தேர்வு எழுத விரும்பும் ஆசிரியர்கள் தனித்தனி விண்ணப்பங்களை சமர்ப்பித்து அதற்குரிய கட்டணங்களையும் தனித்தனியாக செலுத்த வேண்டியதும் கட்டாயம். விண்ணப்பிக்கும் போது ஆசிரியர்கள் தங்களின் சமீபத்திய புகைப்படம் 40 முதல் 60 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய கையொப்பம் 20 முதல் 40 கேபிக்குள்ளே சமர்ப்பிக்கணும். இது பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி வடிவில் பதிவேற்ற வேண்டியதும் கட்டாயம். மற்ற அனைத்து சான்றிதழ்களும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டய படிப்பு, ஆசிரியர்கள் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். அதற்கான ஃபைல் சைஸ் 250 300 கேபிக்குள்ளே இருக்க வேண்டியதும் கட்டாயம். குறிப்பாக அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட பணிச்சான்றிதழை சர்வீஸ் சர்டிஃபிகேட் அனெக்சரி கட்டாயமாக பதிவேற்ற வேண்டும். இது இல்லாமல் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸாம் ஸ்பெஷல் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் சொன்னதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேபோல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 300 ஆகும். அது மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டணம் வழக்கம் போல் 600 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக மட்டுமே செலுத்த முடியும். ஒருமுறை செலுத்திய கட்டணம் எக்காரணம் கொண்டும் திரும்ப பெற மாட்டாது. விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான தகவல்கள் அல்லது போலியான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு அவர்களின் தகுதி சான்றிதழும் செல்லாததாக்கப்படும். தேர்வு அறைக்குள் மொபைல் ஃபோன், ப்ளூடூத் கருவிகள் அல்லது எந்தவிதமான மின்னணு சாதனங்களையும் கொண்டு செல்லக்கூடாது. முறைகேடுகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தேர்வு எழுதவும் தடை செய்யப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் மீது ஏதேனும் கிரிமினல் வழக்கு அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருந்தால் அது குறித்து எஃப்ஐஆர் அல்லது நீதிமன்ற உத்தரவு நகல்களை கண்டிப்பாக பதிவேற்ற வேண்டும். ஆசிரியர்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முன் அனைத்து தகவல்களையும் சரியாக உள்ளதா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனெனில் சந்தேகங்கள் இருப்பின் வாரியத்தின் உதவி எண் அல்லது டிஆர்பியுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தகவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்புகள் பற்றி உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.